to Sam Science Caption. So இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம். இந்த டாபிக் எப்படி சொல்றது, ஒரு பேசிக் நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சில விஷயங்கள் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்மளோட அப்பா அம்மா செய்யறதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் நம்மளோட லைஃப் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இருப்போம், மேபி அந்த ஸ்கூல் ஏஜ்ல. பட் இப்பையில இருந்தே இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகே, ஸோ இந்த டொமஸ்டிக் நம்ம சொன்ன எல்லா டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லலாம் இந்த கரண்ட் வந்து ரெண்டு டைப்பான ஒரு இதுல போகுது. ஒன்னு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் இன்னொன்னு டொமஸ்டிக் பர்பஸ். ஸோ ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு என்னது இண்டஸ்ட்ரி அண்ட் இன்னொன்னு டொமஸ்டிக். இது ஓவர் ஹெட்டட், சரியா? ஒன்னு மேல நம்ம பார்க்கறது, இன்னொன்னு கிரவுண்ட்ல அண்டர் கிரவுண்ட்ல. இந்த ரெண்டு வழியாவும் நம்ம கரண்ட் பாசேஜ் ஆஃப் கரண்ட் வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்ட் நம்மளுக்கு பெருசா தெரியாது, பட் நம்ம இந்த ஓவர் ஹெடட் கரண்ட்ஸ் நம்ம எல்லா இடத்துலயுமே நம்மளால பார்க்க முடியும், ரைட்டா? ஸோ இதுக்கு பேசிக் நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர், சரியா? டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு எந்த இது வந்து மேபி ஒரு சென்டர், என்ன சென்டர் என்ன மாதிரி சொல்லலாம், நிறைய நம்மளுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, இல்ல நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஹைட்ரோனா என்ன, வாட்டர்ல இருந்து கிடைக்குது. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் நம்மளுக்கு இருக்கு, ஆஸ் வெல் அஸ் கோல் தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு, சரியா? ஸோ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகுற கரண்ட்டை ஒயர் மூலியமா டிரான்ஸ்மிட் பண்றோம். அது எங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இது எங்க போகும் அப்படின்னா ஒரு மெயின் லைனுக்கு போகும், சரியா? ஒரு மெயின் லைன். இந்த மெயின் லைன்ல இருந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் வரும். ஸோ இதுல நம்மளுக்கு மெயின் சுவிட்ச் இல்ல மெயின் மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். மெயின் சுவிட்சா மெயின் மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மீட்டர்ல ரெண்டு ஒயர் இருக்கும், சரியா? ரெண்டு ஒயர். ஒரு ஒயர் என்னன்னா நியூட்ரல், சரியா? ஒரு ஒயர் நியூட்ரல் ஒயர், இன்னொரு ஒயர் லைவ். இதுல லைவ் வந்து ரெட் கலராகவும் நியூட்ரல் வந்து பிளாக் கலராகவும் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒயர் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா கிரவுண்ட், சரியா? இது வந்து என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இதுதான் மெயின் திங்ஸ். நம்ம முன்னாடி சொல்லுவோம் 2 phase 3 phase நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவ்வளோ யூனிட்ஸ் ஓடி இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வீட்டில் பேசுறது, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா ஜென்ரலாகவே ஸ்டார்ட் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பவர் ஸ்டேஷன்ஸ். பவர் ஸ்டேஷன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எந்த இடத்துக்கு வருது அப்படின்னா நேரா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருந்து ஒரு மெயின் லைன் போகும். மெயின் லைன் மேபி ஒரு 10 வீட்டுக்கு ஒரு மெயின் லைன் இருக்கும். அந்த மெயின் லைன்ல இருந்து தனித்தனி சப்ளை எடுத்து நம்மளுக்கு எங்க போகும், அந்த பவர் சப்ளை நம்மளோட வீட்டுக்கு வரும். ஸோ அதுக்குள்ள ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஒயர் இருக்கும். ஒன்னு ரெண்டு விஷயம். அதே போல இந்த பேஸ் பண்ணி ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்டான விஷயம் எடுத்துட்டு போகணும். ஒன்னு மீட்டர், ஓகே, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபியூஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு விஷயம். மீட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா டு மெஷர் த கரண்ட். So to measure the consumption of current, okay, to measure the consumption of electricity வச்சுக்கலாம். Fuse ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தண்ணி வந்து டேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், சரியா? நார்மலா டேம்ல தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். திடீர்னு வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அதிகமா இருக்கு, நிறைய மழை ஃப்ளட் அந்த மாதிரி இருக்கும்போது டோரை ஓபன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அடிச்சுட்டு வரும், ஃபுல் ஃபோர்ஸ்ல தண்ணி வரும். சம்டைம்ஸ் என்ன ஆகும், டோரே உடஞ்சு போற அளவுக்கு ஃபுல் ஃபோர்ஸ்ல வரும். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் அப்படிதான். சர்க்கியூட்ல இப்படி ஏதாவது ஒரு எந்த டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கு. இப்போ கரண்ட் போயிடுது, இந்த இடத்துல கட் ஆகுது, இந்த இடத்துல கரெக்டா அவங்க கரண்ட் போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும், இந்த ஸ்டாப் ஆயிடுச்சு, இங்க இருந்து வந்துட்டே இருக்கு கரண்ட். என்னாகும் இந்த இடத்துல, ஏன்னா கரண்ட் எந்த இடத்துல கட் ஆயிருக்கு, நம்மளுக்கு மட்டும் நம்ம ஒரு 10 லைனுக்கோ இல்ல ஒரு 20 வீடுக்கோ அந்த மாதிரி கட் ஆயிருக்கு. அந்த கட் ஆகிற சுச்சுவேஷன்ல வர டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வந்துட்டு இருக்க கரண்ட் நம்ம அப்படியே ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் வந்துச்சுன்னா இதோட மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்போது என்ன ஆகும், ஈஸியா அந்த அப்ளையன்சஸ்ல பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் என்ன ஆகும், அது மெல்ட் ஆகி உடஞ்சிரும். உடஞ்சு என்ன ஆகும், ஏன் அப்படின்னா அந்த ஓவர் கரண்ட் ஓவர் ஹீட் ஆகி உடஞ்சு
கரண்ட் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி எலக்ட்ரிக் அப்ளையன்சஸை கெட்டு போகிறது வந்து தடுக்கிறது. அதுதான் முக்கியமானது ஃபியூஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி இந்த காப்பர் ஒயரை நம்ம அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான இன்னொரு ஃபியூஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுறதுன்னா எம்சிபி. எம்சிபினா என்னன்னா மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். குட்டியான மினியேச்சர் குட்டி சர்க்கியூட் பிரேக்கர். இது ஒரு எலக்ட்ரோமேக்னெட், சரியா, ஒரு ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஸ்கூல்ல தான் பெல் அடிக்கிறது பார்த்துருப்பீங்கல்ல, அந்த இதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க எலக்ட்ரோமேக்னெட். அந்த ஸ்ப்ரிங் டிஸ்கனெக்ட் ஆகி கரண்ட் போனதுக்கு அப்புறம் திருப்பியும் போய் ஜாயின் ஆகும். அந்த டைம்ல கரண்ட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணும். கரண்ட் ஃப்ளோ என்ன ஓவர் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை ஸ்டாப் பண்றது தான் முக்கியமான வேலை. இதோட வேலை இந்த எம்சிபியோட வேலை. இது வந்து மேனுவல், சரியா, தானா கண்டுபிடிக்க மேனுவல். ஃபியூஸ் அதை நம்ம ஒவ்வொரு டைமும் போய் மாற்றணும், ஃபியூஸ் வயரை சேஞ்ச் பண்ணணும். அதனோட ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணிருக்காங்க இந்த இடத்துல எம்சிபி. கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதே போல இங்க 3 ஒயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரவுண்ட் ஒயர், லைவ் அண்ட் நியூட்ரல். கிரவுண்டுங்கிறது கிரீன் கலர், லைவ்ங்கிறது ரெட், நியூட்ரல்ங்கிறது பிளாக் கலர். ஃபைன். ஸோ இதுல இப்போ எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவருக்கு எவ்வளோ கரண்ட் ஓடி இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 1 யூனிட் ஓடி இருக்கு, 2 யூனிட் ஓடி இருக்கு. அப்போ 1 ஹவர் இன்டூ 2, ஸோ ஒரு 2 யூனிட்ஸ் வந்து போயிருக்கு. இப்போ ஒரு யூனிட் வந்து 100 rupees அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 யூனிட்ஸ்க்கு 2 into 100 200 rupees. ஸோ இப்படிதான் நம்மளோட கேல்குலேஷன் இருக்கும், சரியா. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஹவுஸ் ஹோல்டு எல்லாமே என்ன கனெக்ஷன்னா parallel connection. ஞாபகம் இருக்கா? parallel connectionல நடுவுல ஏதாவது ஒரு டிவைஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா கூட அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து கட் ஆகாது. ஸோ இன்சிடென்ட் ஆகும். parallel கனெக்ஷனா இருக்கும்போது ப்ராப்பரான ஃப்ளோ அந்த இடத்துல இருக்கும், சரியா. parallel கனெக்ஷன்ல நம்ம நடுவில் ஒரு ஏசி ஓடிட்டு இருக்கு, ஏசி நம்ம எடுத்துறோம், இல்லை ஒரு ரூம்ல நம்மளுக்கு பல்ப் தேவையில்லை, அதை நம்ம ரிமூவ் பண்றோம், அதுக்காக மற்ற எந்த இதுவுமே கரண்ட்ல கட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது parallel connection. ஸோ நம்ம வீட்டில் டொமஸ்டிக் பர்பஸ் நமக்கு யூஸ் பண்றது என்னதான் parallel connection. கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓவர்லோடிங் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டிங். ஸோ ஓவர்லோடிங் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸஸான கரண்ட் வந்து அந்த ஒரு நம்ம எடுத்துக்கிற ஆப்ஜெக்ட்ல ஓவர்லோட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் as overloading, சரியா. கரண்ட் பாசிங் த்ரூ த ஒயர் exceeds the maximum permissible limit. ஓகே, கரண்ட் exceeds maximum permissible limit. அதெல்லாம் என்னன்னு சொல்றோம் maximum permissible limit. இதெல்லாம் என்னன்னு சொல்றோம் overloading. Okay, it is called as overloading. Short circuiting அப்படிங்கிறது என்னன்னா live wire comes in contact with neutral, சரியா. live wire comes in contact with neutral. இதுதான் என்னது ஷார்ட் சர்க்யூட்டிங். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைட்டா ஒரு சேஞ்ச் இருக்கு. எப்படி சொல்றது, எனக்கு சொன்னாலே இந்த லைவ் ஒயர் வந்து நியூட்ரலோட உரசும் போது அந்த டைம்ல நிறைய டிஃப்ரெண்ட் விஷயம் ஏற்படும். மேபி நம்ம யூஸ் பண்ணிருக்க இன்சுலேட்டர் பின்ஸ் இருக்கலாம், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதனால போய் அப்ளை ஆயிருக்கலாம், இல்லை ஏதாவது கட் ஆயிருந்திருக்கலாம். அப்ப இன்னொரு ஒயரோட ஒயர் உரசும் போது அந்த இடத்துல ஃபயர் ஏற்படும். ஃபயர் ஏற்படுறது மட்டும் இல்லாம அது மேபி ஒரு பில்டிங்கா இருக்கலாம், இல்லை நம்ம எடுத்துக்கக்கூடிய வீடா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் சர்க்யூட்டிங் நடக்கும். ஸோ ஓவர்லோடிங் என்ன, இப்போ ஒரு ஒயர்ல வந்து எனக்கு ஒரு 10 volts தான் போகணும்னா 10 volts அதை தாண்டி போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அதுல இருந்து வெளியே வந்துடும். ஸோ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற வோல்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 220 volt. சரியா, நம்ம வீட்டோட எவ்வளோ அப்படின்னா 220 volt. இன்னொரு விஷயம், இந்த 220 volt வரதுக்கு நியர்லி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா 400 440 இவ்வளோ வோல்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒயர் டிரான்ஸ்மிஷன் ஒயர்ல வருது பார்த்தீங்களா, ஸோ இதுலயே பாதி கரண்ட் அது கன்சியூம் பண்ணி நம்மளுக்கு அது ரீச் ஆகும்போது ரொம்ப கம்மி லெவலில் தான் நமக்கு ரீச் ஆகும். இன்கேஸ் நமக்கு 100 யூனிட்ஸ் தேவைப்படுதுன்னா 80 யூனிட்ஸ் 100 யூனிட்ஸ் அனுப்புறாங்கன்னா 80 யூனிட்ஸ் வேஸ்ட் ஆகி கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 20 யூனிட்ஸாக தான் இருக்கும். எதனால அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல அந்த கரண்ட் ஃபுல்லாகவுமே வேஸ்ட் ஆயிடுது. ஓகேவா. அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த இடத்துல என்ன அப்படின்னா எர்திங். எர்திங்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு டீப் ஒயர் நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு அப்ளையன்ஸ் வரும்போது ஷாக் அடிச்சுன்னு சொல்லுவோம்
earth வீட்டோட earth சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ earth ஒயரோட கலர் என்ன? earthனா ground, ground நம்ம சொல்றோம். ஸோ இதோட கலர் என்ன அப்படின்னா green. ஒரு ஒயரை கிரவுண்டோட நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாகவே இப்படிதான் காட்டியிருப்பாங்க. அந்த கிரவுண்ட் அப்படிங்கிறத இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. சரியா? இந்த டைரக்ஷன் இதுதான் வந்து earthing ground அப்படின்னு சொல்றோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை தேவையான கரண்டோட எக்ஸ்ட்ரா ஃப்ளோவை அந்த எர்த்குள்ள கொண்டு போயிடும். ஸோ நம்மளுக்கு ஷாக் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமே இருக்காது. ப்ராப்பர் எர்த்திங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட ஒரு அப்ளையன்ஸோட ஏதாவது ஒரு இது நடக்கும், ஃபியூஸ் நடக்கும்போது ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது ஷாக் வந்து நம்மளுக்கு இருக்காது. இதுதான் earthing. ஸோ இதுதான் பேசிக்ஸ். எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ். என்னென்ன கலர் யூஸ் பண்றோம், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, எதுக்காக இதை பே பண்றாங்க, என்ன யூனிட்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரே ஒரு நியூமரிக்கல் நான் சொல்றேன். ஸோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் என்ன இந்த எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூமரிக்கல் என்ன கொடுக்குறாங்கன்னா someone uses 500 volt bulb, 500 watt bulb. அப்ப இங்கே நமக்கு தெரிஞ்சு 500. சரியா? house for 2 hours per day. 2 hours. But time எவ்வளோ? 2 hours per day. What is the electrical energy consumed? So electrical energy or formula என்ன சொல்றேன்? Power into time. So electrical energy or power into time. So 500 power of 500 into 2 which is equal to 1000 watt hour. Okay, 1000 watt hour வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 1 kilowatt hour னு எழுதிக்கலாம். So use it 1 month இன்னொரு கேட்பாங்க. 1 month இது யூஸ் பண்ணாங்கன்னா 1 into 30 is equal to 30 minutes. So இதுதான் நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. 2 மாசத்துக்கு ஒரு டைமோ இல்ல மாசத்துக்கு ஒரு டைமோ வந்து ரீடிங் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எவ்வளோ போயிருக்கோ அதை வச்சு தான் ரீடிங் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து நம்ம வீட்டில் இருக்க எல்லா அப்ளையன்சஸும் சேர்ந்து கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளுக்கான அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் போய் ஜஸ்ட் அந்த மீட்டர் பாக்ஸை பாருங்கள், ஃபியூஸ் ஒயர் எங்கே இருக்குன்னு கேளுங்க, அதை எப்படி பார்க்கலாம், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த இதை. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்களும் கால்குலேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பேசிக்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ வித் திஸ் ஐ கம்ப்ளீட் திஸ். தேங்க் யூ ஆல்.